கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து போனே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்ன கொடுமைப்படுத்தினாங்களோ தெரியல. ஹலோ, என்ன பண்ற, சாப்பிட்டியா? இப்பதாம்மா வெங்காயத்தையே உரிச்சிக்கின்னு இருக்கிறேன். நீ ஏன்பா வெங்காயம் எல்லாம் உரிக்கிற? இதை உரிக்கலன்னா அவ ஏன் தோலை உரிச்சிருவாமா. அழுவாதப்பா நீயே. இதுக்குதான் உன வீட்டோட மாப்பிள்ளை அனுப்பாத என்ன கேட்டியா? சரிப்பா, நாளைக்கு பண்றேன். ஓகேம்மா. மாப்பிள மாமா ஏன் லேட்டு? இவளுங்க துணி துவைச்சு மாடல மாப்பிள கொஞ்சம் காரம் இருந்தாலும் முதுகுலயே குத்துறாளுங்க. நீ சமையல் ஒழுங்கா பண்ணிடு, இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமில. மாப்பிள ஒரு 140 ரூபா காசு இருந்தா கூட கடைக்கு போயிட்டு வந்துடுறான். அட போயா, நானே கட்டிங்கு காசு இல்லாம உட்காந்துருக்கேன். நீயும் கட்டிங்க. அட முடி வெட்டுறதுக்குயா? தம்பி, வர எலெக்ஷனுக்கு நம்ம கட்சிக்கே ஓட்டு போட்டுருங்க. இந்தாங்க பணம். பணமா? ஓட்டுக்கு 500 ரூபாய், ஆளுக்கு 500 ரூபாய் வச்சுக்கோங்க. சார், வீட்டுல ஒரு சனி இருக்கு, அது வெளியே போயிருக்கு. அதுக்கு 500 ரூபா கொடுங்க, நான் கொடுத்துறேன். ஆளை பார்த்து தான் ஓட்டு காசு தர முடியும், ஆள் இல்லாம காசு தர முடியாது. அவகாசம் நம்ம வாங்கணும்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. கட்டிங்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஆட்டம் ஆடிட்டு இருக்க. மாப்பிள நான் ரெடி, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். தம்பி, சனி ஏதோ வெளியே போயிடுச்சுனீங்கல்ல, இதா இதை வச்சுக்கங்க. இதுதான் சனினா? யாயா, ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பு, இதுல என்ன சனியன் வேற சொல்றியா? செத்த நீ. மாப்பிள உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குதியா. ஏன் நிலைமையா? உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதியா. என்ன மாப்பிள சொல்ற? இவன் என்ன அடிச்சு போட்டா என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போவ. நீ இருக்க அத்தை வந்து உன்னை பொழக்குமே, உன்னை யாரையும் ஆஸ்பத்திரி கூட்டு போறது?